आप देखिए, तिरुमूलर ने लिखा था, अनबे शिवम, अर्थात प्रेम ही शिव है, लव इज शिवा। आज अगर विश्व इस विचार को एडॉप्ट करे तो ज्यादातर क्राइसिस अपने आप सॉल्व हो सकती है। इसी विचार को भारत आज वन वर्ल्ड, वन फैमिली, वन फ्यूचर के रूप में आगे बढ़ा रहा है। நீங்களே பாருங்கள், அன்பே சிவம் என்றார் சித்தர் திருமூலர். இன்று இந்த கோட்பாட்டை உலகம் முழுவதும் கடைபிடித்தால் பெரும்பாலான சங்கடங்கள் தாமாகவே தீர்ந்து போய்விடும். இந்த எண்ணத்தை தான் பாரதம் இன்று ஓர் உலகம், ஓர் குடும்பம், ஓர் எதிர்காலம் என்ற வகையினிலே முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றது. साथियों, आज भारत विकास भी, विरासत भी इस मंत्र पर चल रहा है। आज का भारत अपने इतिहास पर गर्व करता है। बीते एक दशक में हमने देश की धरोहरों के संरक्षण पर मिशन मोड में काम किया है। देश की एंशियंट स्टैच्यूज और आर्टिफैक्ट्स जिन्हें चुराकर विदेशों में बेच दिया गया था, उन्हें वापस लाया गया है। நண்பர்களே, இன்று பாரதம் வளர்ச்சியோடு கூடவே மரபும் என்ற மந்திரத்தை அடியொற்றி பயணித்து வருகிறது. இன்றைய பாரதம் தனது வரலாற்றின் மீது பெருமிதம் கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் நாம் தேசத்தின் பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கும் பணியிலே மிகுந்த உறுத்தோடும் கருத்தோடும் பணியாற்றி வந்திருக்கின்றோம். தேசத்தின் பண்டைய சிலைகள் மற்றும் கலை சின்னங்கள் இவை களவாடப்பட்டு அயல் நாடுகளில் விற்கப்பட்டு விட்டன. இவற்றை நாங்கள் மீட்டெடுத்து வந்திருக்கிறோம். 2014 के बाद से 600 से ज्यादा प्राचीन कलाकृतियां, मूर्तियां दुनिया के अलग अलग देशों से भारत वापस आई है। इनमें से 36 खास तौर पर हमारे तमिलनाडु की है। आज नटराज, लिंगोद्भव, दक्षिण मूर्ति, अर्धनारीश्वर, नंदिकेश्वर, उमा परमेश्वरी, पार्वती, समंदर, ऐसी कई महत्वपूर्ण धरोहरें अब फिर से इस भूमि की शोभा बढ़ा रही है। 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு 600க்கும் அதிகமான தொன்மையான கலைப்படைப்புகள் உலகின் பல்வேறு தேசங்களிலிருந்தும் பாரதம் வந்தன. இவற்றிலே நண்பர்களே சற்று கவனமாக கேளுங்கள். இவற்றிலே 36 கலைப்பொருட்கள் குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவை. இன்று நடராஜர், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், நந்திகேஸ்வரர், உமா பரமேஸ்வரி, பார்வதி, சம்பந்தர், இப்படி பல மகத்துவம் வாய்ந்த பாரம்பரியங்கள் இப்போது இந்த பூமியிலே மீண்டும் அழகு சேர்த்து வருகின்றன. साथियों, हमारी विरासत और शैव दर्शन की छाप अब केवल भारत तक या इस धरती तक ही नहीं, जब भारत चंद्रमा के साउथ पोल पर लैंड करने वाला पहला देश बना, तो हमने चंद्रमा के उस पॉइंट को भी शिव शक्ति नाम दिया। चंद्रमा के उस अहम हिस्से की पहचान
अब शिव शक्ति के नाम से होती है। நண்பர்களே, நமது மரபும் சைவ தத்துவத்தின் முத்திரையும் பாரதம் வரை மட்டுமோ அல்லது இந்த பூமியுடனோ மட்டும் நின்று போய்விடவில்லை. பாரதம் நிலவின் தென்துருவத்தில் இறங்கிய முதல் தேசமானது. அப்போது நாம் நிலவின் அந்த இடத்திற்கு சிவசக்தி என்று பெயர் சூட்டினோம். நிலவின் அந்த முக்கியமான பாகம், அந்த பகுதி இனி சிவசக்தி என்ற பெயரால் அடையாளம் காணப்படும். साथियों, चोला युग में भारत ने जिस आर्थिक और सामाजिक सामरिक उन्नति का शिखर छुआ है, वो आज भी हमारी प्रेरणा है। राज राजा चोला ने एक पावरफुल नेवी बनाई। राजेंद्र चोला ने इसे और सुदृढ़ किया. நண்பர்களே, சோழர்கள் காலத்திலே எந்த பொருளாதார போர்த்திர உன்னத உயரங்களை பாரதம் தொட்டதோ அவை இன்றும் கூட நமது கருத்தூக்கங்கள். ராஜராஜ சோழன் ஒரு சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கினார். ராஜேந்திர சோழன் இதை மேலும் பலப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். उनके दौर में कई प्रशासनिक सुधार भी किए गए. उन्होंने लोकल एडमिनिस्ट्रेटिव सिस्टम को सशक्त बनाया. एक मजबूत राजस्व प्रणाली लागू की गई. व्यापारिक उन्नति, समुद्री मार्गों का इस्तेमाल, कला और संस्कृति का प्रचार प्रसार. भारत हर दिशा में तेजी से आगे बढ़ रहा था. அவருடைய காலகட்டத்திலே பல்வேறு நிர்வாக மேம்பாடுகள் புரியப்பட்டன. அவர் உள்ளூர் நிர்வாக அமைப்பினை சக்தியுடையதாக ஆக்கினார். ஒரு பலமான நிதி வழிமுறையை அமல் செய்தார். வியாபார உயர்வு, கடல் மார்க்கங்களின் பயன்பாடு, கலை மற்றும் கலாச்சாரத்தின் பிரச்சாரம், இப்படியாக பாரதம் அனைத்து திசைகளிலும் விரைவாக முன்னேறிக் கொண்டிருந்தது. साथियों, चोला साम्राज्य के नए भारत के निर्माण के लिए एक प्राचीन रोड मैप की तरह है. यह हमें बताता है अगर हमें विकसित राष्ट्र बनाना है तो हमें एकता पर जोर देना होगा. हमें हमारी नेवी को, हमारी डिफेंस फोर्सेस को मजबूत बनाना होगा. हमें नए अवसरों को तलाशना होगा और इस सबके साथ ही अपने मूल्यों को, उसको भी सहेज कर रखना होगा. और मुझे संतोष है कि देश आज इसी प्रेरणा से आगे बढ़ रहा है. நண்பர்களே, சோழ சாம்ராஜ்யம் புதிய பாரதத்தின் நிர்மாணத்திற்கான பழமையான சாலை வரைபடம் போன்றது. நாம் வளர்ச்சியடைந்த தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒற்றுமையின் மீது அழுத்தம் அளிக்க வேண்டும். நாம் நமது கடற்படையினை, நமது பாதுகாப்பு படைகளை பலமுள்ளவையாக ஆக்க வேண்டும். நாம் புதிய சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். மேலும் இவை அனைத்தோடும் கூடவே நமது விழுமியங்களையும் நன்கு பாதுகாத்து பேண வேண்டும். இன்று தேசம் இந்த உத்வேகத்தை தாங்கி முன்னேறி வருகின்றது என்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. साथियों, आज का भारत अपनी सुरक्षा को सर्वोपरि रखता है. अभी ऑपरेशन सिंदूर के दौरान दुनिया ने देखा है कि कोई अगर भारत की सुरक्षा
और संप्रभुता पर हमला करता है तो भारत उसे कैसे जवाब देता है। ऑपरेशन सिंदूर ने दिखा दिया है कि भारत के दुश्मनों के लिए, आतंकवादियों के लिए अब कोई ठिकाना सुरक्षित नहीं है। और आज जब मैं हेलीपैड से यहां आ रहा था, 3-4 किलोमीटर का रास्ता काटते हुए, और अचानक मैंने देखा एक बड़ा रोड शो बन गया और हर एक के मुंह से ऑपरेशन सिंदूर का जय जयकार हो रहा था। ये पूरे देश में ऑपरेशन सिंदूर ने एक नई चेतना जगाई है, नया आत्मविश्वास पैदा किया है और दुनिया को भी भारत की शक्ति को स्वीकार करना पड़ रहा है। நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது பாதுகாப்பை அனைத்தையும் விட பெரிதாக கருதுகின்றது. யாராவது பாரதத்தின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை மீது தாக்குதல் தொடுத்தால் பாரதம் எப்படிப்பட்ட பதிலடியை கொடுக்கும் என்பதை ஆபரேஷன் சிந்தூரின் போது உலகமே உற்று பார்த்தது. பாரதத்தின் எதிரிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் எந்த ஒரு மறைவிடமும் பாதுகாப்பானது கிடையாது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் வெளிச்சம் போட்டு காட்டியது. நண்பர்களே, நான் இங்கே வந்தபோது அங்கே ஹெலிபேடிலே தரையை தொட்டேன். சற்றேறக்குறைய 3-4 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்தது அது. அப்போது அங்கே சாலையிலே ஒரு ரோட் ஷோவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைவரிடத்திலும் ஆபரேஷன் சிந்தூரின் ஜெயகோஷம் அவர்கள் வாயிலே இதுவே மந்திர ஒலியாக ஒலித்துக் கொண்டிருந்தது. இதே உணர்வுதான் நாடு முழுவதிலும் இருக்கும் குடிமக்கள் மனதிலும் குரலிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது, பிரதிபலித்து வருகின்றது. நம் நாட்டில் மட்டுமல்ல, உலகமே இதை கண்டு வியந்து பார்க்கிறது. இந்தியாவின் வல்லமையை உலகம் தெரிந்து கொண்டு வருகின்றது. साथियों, हम सब जानते हैं कि राजेंद्र चोला ने गंगईकोंड चोलपुरम का निर्माण कराया तो उसके शिखर को तंजावुर के बृहदेश्वर मंदिर से छोटा रखा। वो अपने पिता के बनाए मंदिर को सबसे ऊंचा रखना चाहते थे। अपनी महानता के बीच भी राजेंद्र चोला ने विनम्रता दिखाई थी। நண்பர்களே, ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணம் செய்தாலும் கூட அதனுடைய கோபுரத்தை தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலய கோபுரத்தை விட குறைவானதாக வைத்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். தனது தந்தையாரால் கட்டியெழுப்பப்பட்ட ஆலயத்தின் கோபுரத்தை அனைத்தையும் விட உயரமானதாக தக்க வைக்கவே அவர் விரும்பினார். தனது மகத்துவத்திற்கும் இடையேயும் கூட ராஜேந்திர சோழன் மிகுந்த பணிவினை வெளிப்படுத்தினார். आज का नया भारत इसी भावना पर आगे बढ़ रहा है। हम लगातार मजबूत हो रहे हैं, लेकिन हमारी भावना विश्व बंधु की है, विश्व कल्याण की है। இன்றைய புதிய பாரதம் இதே உணர்வின் ஆதாரத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றது. நாம் தொடர்ந்து பலமடைந்து வருகின்றோம் என்றாலும் கூட நமது உணர்வுகள் உலகத்தின் நண்பனுக்கானவை, உலக நலனுக்கானவை. साथियों, अपनी विरासत पर
गर्व की भावना को आगे बढ़ाते हुए आज मैं यहां एक और संकल्प ले रहा हूं। आने वाले समय में हम तमिलनाडु में राजराजा चोला और उनके पुत्र और महान शासक राजेंद्र चोला प्रथम की भव्य प्रतिमा स्थापित करेंगे। ये प्रतिमाएं हमारी ऐतिहासिक चेतना का आधुनिक स्तंभ हो बनेगी। நண்பர்களே, நம்முடைய பாரம்பரியத்தின் மீது பெருமித உணர்வை முன்னெடுக்கும் வேளையிலே இன்று இங்கு மேலும் ஒரு உறுதிப்பாட்டை நான் மேற்கொள்கிறேன். வரவிருக்கும் காலங்களிலே நாம் தமிழ்நாட்டிலே ராஜராஜ சோழன் அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிரமாதமான உருவச் சிலையை நிர்மாணம் செய்வோம். இந்த உருவச் சிலைகள் நமது வரலாற்று விழிப்புணர்வின் நவீன கொடிமரங்களாகும். साथियों, आज डॉक्टर एपीजे अब्दुल कलाम जी की पुण्यतिथि भी है। विकसित भारत का नेतृत्व करने के लिए हमें डॉक्टर कलाम, चोला राजाओं जैसे लाखों युवा चाहिए। शक्ति और भक्ति से भरे ऐसे ही युवा 140 करोड़ देशवासियों के सपनों को पूरा करेंगे। हम साथ मिलकर एक भारत श्रेष्ठ भारत के संकल्प को आगे बढ़ाएंगे। इसी भाव के साथ मैं एक बार फिर आज के इस अवसर की आप सबको बधाई देता हूं। बहुत बहुत धन्यवाद। நண்பர்களே, இன்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினம். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு தலைமை தாங்க டாக்டர் கலாம் சோழ பேரரசர்களைப் போன்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் தேவை. சக்தியும் பக்தியும் நிறைந்த இப்படிப்பட்ட இளைஞர்கள் 140 கோடி நாட்டு மக்களின் கனவுகளை நிறைவேற்றுவார்கள். நாம் அனைவரும் இணைந்து ஒரே பாரதம் உன்னத பாரதத்திற்கான உறுதிப்பாட்டை முன்னெடுத்துச் செல்வோம். இந்த உணர்வோடு கூடவே மீண்டும் ஒரு முறை இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பல பல நன்றிகள். मेरे साथ बोलिए, भारत माता की, भारत माता की, भारत माता की। वणक्कम। बहुत बहुत आभार माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का। देवियों सज्जनों, हम सबको मालूम है तमिलनाडु के प्रति माननीय प्रधानमंत्री महोदय का स्नेह। विकास और विरासत के साथ भारत विकसित देश, तमिलनाडु विकसित प्रदेश बने, इसके प्रति आपकी प्रतिबद्धता सर्वविदित है। हम नमन करते हैं, वंदन करते हैं। प्लीज पुट योर हैंड्स टुगेदर टू एक्सप्रेस आवर ग्रेटिट्यूड टू ऑनरेबल प्राइम मिनिस्टर ऑफ इंडिया श्री नरेंद्र मोदी जी। ऐसे दूरदृष्टा नेतृत्व को एक बार पुनः नमन और हृदय से आभार। देवियों सज्जनों, on behalf of Union Ministry of Culture, we are also grateful to Honorable Governor of Tamil Nadu, Shri R. N. Ravi ji, Union Minister of State, Dr. L. Murugan ji, Honorable Ministers of Tamil Nadu Government, Shri. ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேசிய காட்சிகளை பார்த்தோம். பல்வேறு விஷயங்களை பிரதமர் குறிப்பிட்டு பேசினார். சோழர்களின் நீர் மேலாண்மை, கட்டிடக்கலை, கடற்படை குறித்து புகழ்ந்து பேசினார். வணக்கம் சோழ மண்டலம் என்று கூறி தனது உரையை ஆரம்பித்தார். மிக முக்கியமாக ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் ஆகியோருக்கு சிலை அமைக்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்தார். பிரதமர் பேசியதை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.